ஹலோ வெல்கம். நான் தான் செஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீலே நான் ஓவர்லாப்பிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மீலே ஓவர்லாப்பிங் பார்த்துட்டோம். ஸோ இன்கேஸ் மீலே ஓவர்லாப்பிங் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த சேம் டெக்னிக் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் என்னென்ன ஆக போகுதுன்னு மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாகவே தெரியும் மீலே அப்படின்னு வரும்போது ஒரு சீக்வன்ஸ் எத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் ஸ்டேட்ஸ் இருந்தால் போதும், we can easily find out. But multi sequence அப்படின்னு மல்டி நம்பர்ஸை வந்து ஒரே எஃப்எஸ்எல் சீக்வன்ஸை பார்க்கும்போது we need some changes. I mean redundant states நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த வேலை வந்து நம்ம இதை மறுபடியும் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ மீலே நான் ஓவர்லாப்பிங். ஸோ அப்படி வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் ஐடியல் டிஃபால்ட்டாக வச்சுப்போம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட். அடுத்த ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்க்கும்போது 1. ஸோ நான் இதை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஸ்டேட் ஏ. அடுத்து பி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் 1 வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து சி ஸ்டேட்டு போகிறேன். ஸோ அவங்க வந்து 110ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது வைக்கிறதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்பயுமே மீலைக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபைனல் நம்பர், அதாவது எக்ஸாக்டாக சீக்வன்ஸ் கிடைக்கிறதோட அவுட்புட் கிடைக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்டேட் போட மாட்டோம். ஸோ சேம் திங் வி நீட் டு ஃபாலோ இயர். மீலே ஆல்ரெடி ஓவர்லாப்பிங்லேயே நம்ம இதாக பார்த்துருப்போம். ஸோ வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் நான் ஓவர்லாப்பிங் அப்படின்னா, அது நான் அந்த ஃபைனல் ஸ்டேட், ஐ மீன் அந்த சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிறது நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு சுவிட்ச் ஆகணுன்றது மட்டும் நம்ம மோஸ்ட்லி சேஞ்சஸ் வரும். மற்றபடி எல்லாமே ஓவர்லாப்பிங் கான்செப்டே தான் மீலே பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது. ஸோ அடுத்த ஸ்டேட் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஸ்டேட் வச்சுக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி 1 இருக்குது, டபுள் 1 இருக்குது. ஸோ ட்ரிபிள் 1 வந்து நம்மகிட்ட இல்லை. ஸோ நான் அதை வந்து டின்னு ஒரு ஸ்டேட் வச்சு ட்ரிபிள் 1 வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த சிங்கிள் ஸ்டேட்டே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரைட்டா? ஸோ நான் அதை வந்து சிங்கிள் ஸ்டேட்டில் ஈன்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து எஃப் வந்து 01, அடுத்து ஜி வந்து 010ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லா ஸ்டேட்ஸும் கிடச்சிருச்சு, இந்த எக்ஸப்ட் த ஃபைனல் நம்பர் ஆஃப் தட் பர்டிகுலர் சீக்வன்சஸ். இந்த ஃபைனல் நம்பர் தான் நம்ம வந்து ரவுட் பண்ணி எக்ஸாக்டாக அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடல்லேருந்து நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கிங் சீக்வன்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிற ஃப்ளோ. ஸோ என்னோட ஐடல் வந்து இன்கேஸ் 1 இருந்திருந்தால் இன்புட் 1 அவுட்புட் 0. ஸோ அப்படி இருந்தால் நான் ஏக்கு போயிருப்பேன். எகைன் ஒரு 1 கிடச்சிருக்குன்னா அப்போ எகைன் நான் வந்து டபுள் 1 ஸ்டேட்டுக்கு போயிருப்பேன். இன்கேஸ் 0 கிடச்சிருந்தா அவுட்புட் 0. ஸோ டபுள் 1 நான் போயிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துல 1 வந்திருந்தால் இந்த லாஸ்ட் 3 ஸ்டேட்டு பார்க்கணும், கரெக்டாக? ஸோ அந்த லாஸ்ட் நம்பர் அலாங் வித் அந்த எம்எஸ்பியில் இருக்க நெக்லெக்ட் பண்ணு. பிகாஸ் நம்மகிட்ட மேக்ஸிமம் இருக்க ஸ்டேட்டு 3 ஸ்டேட்டு. ஸோ நம்ம வர்ற இன்புட்டை ஃபெச் பண்ணி கடைசி 3 நம்பரை வந்து இந்த 3 ஸ்டேட்டில் எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அதுதான் ஆக்சுவலி ஓவர்லாப்பிங். பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து எடுத்து நம்ம சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிறத பார்த்துருப்போம். இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறோம் நான் ஓவர்லாப்பிங்கில். இப்போ எனக்கு ஆக்சுவலி சீக்வன்ஸ் கிடைக்கவே இல்லைன்னா நான் கடைசி வரையும் அது ஓவர்லாப்பிங் டீம்லேயே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு ரவுட் பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு சீக்வன்ஸ் கிடைக்குது அப்படின் போது அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, டெஃபினட்டாக நான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து மறுபடியும் அதுக்கு அடுத்து வர்ற இன்புட்டை, ஐ மீன் ஃபஸ்ட்டு வர்ற ஃப்ரெஷ் இன்புட்டே எனக்கு வந்து என்னோட சீக்வன்ஸ் டிடெக்ஷனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற ஸ்டேட்டுக்கு நான் போகணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வரேன்றதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் என்னோட இன்புட் 1 கிடச்சிருந்தா எனக்கு சீக்வன்ஸ் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வர இன்புட்டு தான் எனக்கு 1. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வர இன்புட் எனக்கு 1ன்னா நான் அந்த நம்பரை நெக்லெக்ட் பண்ணிடணும். பிகாஸ் அந்த நம்பரில் தான் எனக்கு சீக்வன்ஸே கிடைக்குது. அடுத்து வர இன்புட் டெஃபினட்டாக என்னோட 3 சீக்வன்ஸில் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் மேட்ச் ஆகிற இடத்துக்கு நான் போகணும். அப்போ டெஃபினட்டாக நான் எங்கே தான் போயிருக்கணும், ஐடியல் ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கணும். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு மேஜர் கான்செப்ட்னே சொல்லலாம். நான் ஓவர்லாப்பிங் அப்படின்னு வரும்போது உங்கள் சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த பர்டிகுலர் ஐடியல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இந்த 110 1 கிடச்சிருந்தா நான் வந்து எனக்கு சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் இங்கே பைபாஸ் பண்ணுறேன். என்னோடய இன்புட் 1, அவுட்புட் ஆல்சோ 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் தீமு. ஸோ அப்போ சியிலேருந்து நான் வந்து ஐடியலுக்கு போயிடுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் முடிச்சிருச்சு. ரெண்டாவது சீக்வன்ஸ் வந்து எகைன் 1, டபுள் 1, அதுக்கப்புறம் ட்ரிபிள் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் பியிலேருந்து. அப்போ என்னோட இன்புட் 1 அவுட்புட் 0. ஸோ இந்த இடத்துல ட்ரிபிள் 1க்கு அப்புறம் 0 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 0னா என்னோட சீக்வன்ஸ் எகைன் டிடெக்ட் ஆகுது. இன்கேஸ் 0 டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் எகைன் எங்கே தான் ரவுட் பேக் பண்ணணும், ஐடியலுக்கு தான் போகணும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிகாஸ் அடுத்த நம்பர் ஃப்ரெஷ் ஸ்டார்ட், எய்தர் இட் மேபி 1 or 0 அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னோட மல்டி சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒன் ஆர் ஜீரோ, இது எதர் ஆர் ரெண்டு பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நான் இப்போ டெஃபினட்டாக அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறேன். ஓகேங்களா? இன்கேஸ் என்னோட சீக்வன்ஸில் ஒரே ஒரு ஃப்ளோரில் தான் இருக்குது, 1ல் ஆகுது இல்லை இது 0ல் ஆகுதுன்னே வச்சுப்போம். ஸோ அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஐடியல் தான் போகணும். எகைன் அந்த சிங்கிள் ஸ்டேட்டுக்கு போயிடக்கூடாது என்னோட இன்புட்டை வச்சு. பிகாஸ் இன்கேஸ் என்னோட ஸ்டேட்டில் ஃபர்தராக மறுபடியும் ஒரு 1 வருதுன்னு வச்சுப்போம். 1 வந்துச்சுன்னா என்னோட ஆக்சுவல் சீக்வன்ஸ் வந்து என்ன, இந்த இடத்துல நான் ஸ்டக் ஆனது ஆல்ரெடி ஐடியல்லேருந்து நான் 1 வந்ததே ஏக்கு தான் வந்திருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படின்னா நான் மறுபடியும் எனக்கு அடுத்த வர சீக்வன்ஸ் எனக்கு 1னா நான் வந்து ஏக்கு ஸ்விட்ச் ஆகக்கூடாது, ஐடியலுக்கு தான் ஸ்விட்ச் ஆகணும். ஸோ அந்த 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 வே ஆஃப் திங்கிங் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த எக்ஸாக்டாக அது ஐடியல் ஸ்டேட்டுக்கு போகிறத நீங்கள் வந்து கணிச்சிடலாம். பிகாஸ் நெக்ஸ்ட் இன்புட் எனக்கு ஃப்ரெஷ் சீக்வன்ஸ் டிடக்ஷனில் வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எகைன் இந்த இடத்துல எனக்கு 0 இன்புட்டு, அவுட்புட் வந்து 1. ஸோ இது இந்த ஸ்டேட் டயக்ராம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலே ஒரு இதை வச்சு நீங்கள் வெரிலாக கொண்டு வந்து குயிக்காக எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒர்க்கிங் சீக்வன்ஸ் வந்து ஐடியல்லேருந்து எனக்கு 0க்கு வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் இன்புட் 0 அவுட்புட் 0. இன்கேஸ் 1 வந்திருந்தால் 0 1 அவுட்புட் 0. இன்கேஸ் எஃப்லேருந்து எனக்கு எகைன் ஒரு இன்புட் 0வாக வந்திருந்தால் அப்பயும் ஓகே. இப்போ 0 1 0க்கு அப்புறம் எனக்கு இன்னொரு 0 கிடைக்குது. அப்போ என்னோட சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் எனக்கு இப்போ 0 கிடச்சிருச்சுன்னா நான் இங்கேருந்து இங்கே ஸ்விட்ச் ஆகக்கூடாது. பிகாஸ் இட் சீம்ஸ் ஈவன் நான் என்னோட இன்புட் வந்து 0 தானே, அதை அப்போ தான் எனக்கு சீக்வன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த ட்ரிபிள் ஸ்டேட்டை வச்சு நான் ட்ரிபிள் ஸ்டேட்லேயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. எப்போனா எனக்கு சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிற டைம். ஓகேங்களா? சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிற டைம் எதுவாக இருந்தாலும் சரி, அது பை டிஃபால்ட் அடுத்த இன்புட் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வந்து சீக்வன்ஸ் டிடெக்ஷனே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுவேன்னா ஐடியலுக்கு போயிடுவேன். ஓகே? ஸோ இந்த இடத்துல எனக்கு இன்புட்டு 0 அவுட்புட்டு 1. ஓகேங்களா? இப்போ நம்ம சீக்வன்ஸ் டிடெக்ஷனான ஃப்ளோ போட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லாஜிக்கலாக பண்ணோம். இந்த ரிமைனிங் ஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கிறது மீன்ஸ் சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகாத மற்ற எல்லா ஃப்ளோக்குமே ஓவர்லாப்பிங்க்கு நீங்கள் என்ன லாஜிக் யூஸ் பண்ணீங்களோ அதே லாஜிக் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஐடியலில் வந்து 1 போட்டாச்சு, 0 போட்டாச்சு, ஏல வந்து 1க்கு போட்டாச்சு, ஸோ 0க்கு போடணும். கரெக்டுங்களா? இப்போ இன்கேஸ் என்னுடைய இன்புட் 0வாக இருந்ததுன்னா 1 0ன்ற ஒரு ஸ்டேட்டு, இந்த 2 ஸ்டேட்டில் 1 0 எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 1 நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக 0க்கு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 0ன்ற ஒரு இன்புட் எனக்கு வந்து வந்திருந்தால் நான் இங்கேருந்து எங்கே போயிருப்பேன்? ஏலேருந்து ஈக்கு போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த வே ஆஃப் திங்கிங் இருந்தால் போதும். என்னோட இன்புட் 0 அவுட்புட்டு 0 அந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பியில் 2 பாசிபிலிட்டிஸ் போட்டிருக்கணும். 1 போட்டிருக்கேன், நான் 0வும் போட்டிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ சியிலேருந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன்? 1க்கு போட்டிருக்கேன். ஸோ அப்போ 0க்கு போடணும். அப்போ 0னா என்னோட 3 ஸ்டேட் பார்க்கும்போது 100 இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ 1 நெக்லெக்ட் பண்ணிட்டு 00 2 ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் இல்லை. ஸோ எகைன் சிங்கிள் 0. ஸோ அப்போ சியிலேருந்து நான் எங்கே போயிருப்பேன்? ஈக்கு போயிருப்பேன். ஸோ என்னோட இன்புட் வந்து 0 அவுட்புட்டு 0. ஸோ இந்த வே ஆஃப் திங்கிங் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போகணுன்றத அதுதான் அந்த சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிற டைம் மட்டும் நீங்கள் கரெக்டாக நான் ஓவர்லாப்பிங்க்கு வந்து கரெக்டாக சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிரும். ஆனால் நீங்கள் ஐடியலுக்கு ரவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது முடிஞ்சு அடுத்து டி ஸ்டேட்டு பார்ப்போம். டியிலேருந்து நான் 0க்கு எழுதியிருக்கேன். ஸோ டியிலேருந்து எனக்கு 1க்கு எழுதணும். ஸோ இன்கேஸ் 1 வந்திருந்தால் 111ன்றது. ஸோ எப்பயுமே சீக்வன்ஸ் டிடெக்டாக அதுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொன்னால் சேம் மெக்கானிசம் ஓவர்லாப்பிங் தீம்லேயே தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ 111 வந்து 3 ஸ்டேட்டில் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா இங்கேயே இருக்குது. ஸோ நான் இங்கே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு என்னோட இன்புட் 1னா அவுட்புட் 0ன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அடுத்து ஈ ஸ்டேட்டில் வந்து 1க்கு எழுதியிருக்கேன், பட் 0க்கு எழுதணும். ஓகேங்களா? இப்போ 00ங்கிறது 2 ஸ்டேட்டில் எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ சிங்கிள் 0 இங்கே தான் நான் ரீட்டைன் ஆகணும். ஸோ இன்புட் 0 அவுட்புட் 0. இன்கேஸ் இந்த 2 ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எஃப்ல 0க்கு எழுதியிருக்கேன். ஸோ 1க்கு எழுதணும். ஸோ அப்போ வந்து 011. ஓகே, 011 வந்து இங்கே எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். யூஸ்வலாகவே இந்த 2 ஸ்டேட்டில் இருக்கும்போது இன்னொரு உங்களோட இன்புட்டையும் ஃபெச் பண்ணும்போது அப்போ 3 ஸ்டேட் ஆகும். அப்போ இங்கே மேக்ஸிமம் நம்மகிட்ட 3 ஸ்டேட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே 3 ஸ்டேட் எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போ 011 இங்கே 3 ஸ்டேட்டில் எங்கேயுமே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி வி நீட் டு நெக்லெக்ட் த 0 அண்ட் 11 கன்சிடர் பண்ணோம்னா 2 ஸ்டேட்டில் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நான் அது வந்து பிக்கு போயிடுறேன். என்னோட இன்புட் 1 இருந்து அவுட்புட்டு 0. இப்போ நான் ஜி ஸ்டேட்டில் இருக்கேன். ஸோ ஜியில் நான் 0க்கு ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ 1க்கு எழுதணும். ஓகேயா? அப்போ 1க்கு எழுதுனா 101 3 ஸ்டேட்டில் எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 01 பார்க்கணும். 01 வந்து இங்கே இருக்குது.
ஸோ நான் இங்கே ரவுட் பண்ணுறேன். என்னோட இன்புட் 1 இருந்திருந்தோம், அவுட்புட் வந்து 0. ஐ ஹோப் இந்த ஸ்டேட் டயக்ராம் உங்களுக்கு இப்போ எல்லா ஸ்டேட்டும் கவர் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். நம்ம வந்து இப்போ மீலே நானும் ஓவர்லாப்பிங்கோட ஸ்டேட் டயக்ராம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேட் டயக்ராம் தெரிஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்லி ஆப்வியஸ்லி நீங்கள் வெரிலா கோட் எழுதிடலாம். மேபி ஐ வில் அட்டாச் த வெரிலா கோட் வீடியோ ஃபார் திஸ் பர்டிகுலர் திங் அண்ட் வி வில் சி இன் த வே ஃபார்ம் இன் EDA. ஸோ பார்த்த இந்த மீலே நான் ஓவர்லாப்பிங்கான வெரிலா கோடு தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அஸ் லைக் நம்ம இப்போ ஸ்டேட் டயக்ராம் தெரிஞ்சால் அந்த எல்லா ஸ்டேட் டயக்ராமுக்கும் நம்ம பேராமீட்டர் வச்சுட்டு, ஸோ அட் த சேம் டைம் இன்புட் என்ன வந்தால் அந்த எந்த ஸ்டேட்டு அவுட்புட்டை அங்கேயே டிஃபைன் பண்ணிடணும். பிகாஸ் இட் இஸ் அ மீலே. ஸோ டெஃபினட்டாக இன்புட் அப்டேட் ஆகும் போதே நம்ம காம்பினேஷனில் அவுட்புட் அப்டேட் பண்ணிடுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் இன்புட் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ப்ரெசன்ட் ஸ்டேட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு அவுட்புட் இப்போ வருது அப்படின்னா அது மூரேக்கு போகும். இங்கே இன்புட் அலாங் வித் ஸ்டேட்டையுமே நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அவுட்புட் அப்டேட் ஆகுதுன்னா அது வந்து மீலே. ஸோ இந்த தான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இப்போ எழுதியிருக்கிறது மீலே நான் ஓவர்லாப்பிங்கான 3 சீக்வன்ஸ் டிடெக்ஷன் தான் வந்து வெரிலா கோட் எழுதியிருக்கோம். அந்த ஸ்டேட் டயக்ராம் வச்சு தான் பியூர்லி நான் இந்த கோட் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நேராக நம்ம வேவ் ஃபார்ம் போய் செக் பண்ணிடலாம். மீலே ஓவர்லாப்பிங்கில் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அவுட்புட் கிடைக்கிற இடத்துல இருந்தோ இல்லை அதுக்கு முன்னாடியில இருந்தோ நம்ம சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆனோன்னு அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், அவுட்புட்டையும் ரெஃப்ளெக்ட் பண்ணிடுவோம். பட் இங்கே வந்து நான் ஓவர்லாப்பிங். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து வர நம்பரை வந்து நம்ம கவுண்ட்ல எடுக்க மாட்டோம். இன்கேஸ் அது மேட்ச் ஆகலைன்னா ஃப்ரெஷ், அது ஒன்ஸ் சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து வர சீக்வன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 1101 இது இங்கே ஒரு சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து 1110 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சீக்வன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே ஆரம்பிக்குது. அதோட சீக்வன்ஸ் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 0100. ஸோ அப்போ இது வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 0100 அட் த சேம் டைம் இந்த இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1011 வந்து சீக்வன்ஸ் கிடையாது. அதே மாதிரி லெட்ஸ் see in next வீடியோவில் மேபி நம்ம மூரி ஸ்டேட்ஸ் ஓவர்லாப்பிங் அண்ட் நான் ஓவர்லாப்பிங் பார்ப்போம். Keep support and we'll see and you can give some suggestions or feedback anything and the particular topic la video போடுங்க அப்படின்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் I can do that. Okay, feedback are always welcome, then only I can able to correct it. Please support and help. Bye bye. Next video சந்திக்கலாம்.